ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ஈவினிங் ரொட்டீன்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது மிக்சடாக தான் அந்த வ்ளாக் வந்திருக்க போகுது. அன்றைக்கி வந்து நிக்கில் பாஸ்தா கேட்டிருந்தான். அவனோட ஃப்ரெண்டும் வந்திருந்தான். சரி பாஸ்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைனாவோட இந்த பாஸ்தா தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பென்னே பாஸ்தா. உங்களுக்கு இது வந்து 100% வீட் செமோலினா பாஸ்தா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு மைதா வந்து கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் அடிக்கடி நம்ம வந்து பாஸ்தா பண்ணுறோம் அப்படின்றப்போ இது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த எல்போ ஷேப்பும் வந்து யூஸ் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் சாஸியாக நமக்கு அந்த உள்ளுக்குள்ளே சாஸ் இறங்கணும் அப்படின்னா இந்த பென்னே பாஸ்தா வந்து உங்களுக்கு நல்லா உள்ளே வந்து சாஸ் பிடிக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பாஸ்தா வந்து வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் தக்காளிக்கு அந்த பிளான்ச் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து தக்காளி இதுவும் கொஞ்சம் போட்டு ஒரு பிங்க் சாஸ் பாஸ்தா மாதிரி வந்து பண்ணுவேன். இது நான் ரெசிபி வந்து நிறையா தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது முன்னாடி பார்த்தது இல்லைன்னா பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெசிபீஸ் வந்து நிறையா இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ், கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபீஸ் அந்த மாதிரி. இதுக்கு வந்து கொஞ்சம் பட்டர் அண்டு எண்ணெய் கொஞ்சம் வந்து ஊற்றிக்கிட்டேன். கார்லிக் போட்டுட்டு வெங்காயம், அப்புறமா வந்து கேரட், கேப்சிகம், ஈவன் நீங்கள் ப்ராக்கோலி, மஷ்ரூம், கார்ன் எது இருந்தாலும் வந்து சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இதில் பாஸ்தா கம்மியாக நம்ம வந்து கொடுத்துட்டு வெஜ்ஜீஸ் வந்து நம்ம நிறையா கொடுக்கலாம். இந்த வெஜ்ஜீஸ்லாம் நம்ம நார்மலாக கொடுத்தா குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி எதுலையாவது நம்ம இன்க்ளூட் பண்ணி கொடுத்தா தான் உண்டு. ஸோ அதில் வந்து நான் எப்பயுமே அவனுக்கு வந்து ஏதாவது நார்மலாக அவனுக்கு பிடிச்சது எது பிடிச்சதோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜீஸ் மேக்ஸிமம் வந்து லோடடாக தான் வந்து கொடுப்பேன். இப்போ இதில் கொஞ்சமாக நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளாரோ இல்லை மைதாவோ பட்டர் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கோம்ல, அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மைதாவோ கார்ன்ஃப்ளவரோ சேர்க்கும் போது கொஞ்சமாக பட்டரை சேர்த்துட்டு பால் ஊற்றி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒயிட் சாஸ் கொஞ்சம் திக்காய் ரெடியானதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த டொமேட்டோ பியூரி வந்து போடலாம். தக்காளி பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ அவனோட ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த தக்காளி பியூரியும் வந்து போட்டுடுறேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிங்க் கலர் வந்து சூப்பராக வரும். ஸோ இந்த பாஸ்தா வந்து நமக்கு வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் சோர்ஸும் வந்து கிடைக்கும். ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸாக வந்து குழந்தைங்களுக்கு நம்ம இதை வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த பாஸ்தாவில் உங்களுக்கு 0 கொலஸ்ட்ரால் இருக்குது, ட்ரான்ஸ் ஃபேட் ஃப்ரீயும் கூட. ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ ஃப்ளேவர்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டிசானோவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. அவங்களோட ஆயில் அதுக்கப்புறமா வந்து நிறையா நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பாஸ்தாவோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் டின்னர் வந்து அதோடு முடிஞ்சது. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான். ஸோ ரெகுலராக வந்து விலாகு நான் எடுக்கலை. பிகாஸ் அந்த விலாகிங் நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பேன். அப்படியே காலையிலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொட்டீன் எங்கேயாவது கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு கண்டினியூட்டி போயிடும். சரி நம்ம வந்து இதை ரெசிபீஸாக வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி, அதுக்கப்புறமா வந்து மஷ்ரூம், கார்னு எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து சாண்ட்விச் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குமே வந்து ஹோல் வீட் ப்ரெட்டு தான் வந்து எடுத்திருக்கேன். சாண்ட்விச்னால் கொஞ்சம் நிறையா ப்ரெட் தேவைப்படும். ஸோ அதனால் 2 பேக்கெட்டே வந்து வாங்கியாச்சு. ப்ரொக்கோலி வந்து சும்மா கொஞ்சம் நேரம் வெந்நீரில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு அந்த காலிஃப்ளவர் மாதிரி புழுலாம் இருக்காது. பட் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வெந்நீரில் போட்டு எடுத்துப்பேன். பட்டர் வந்து இந்த கண்டெய்னர் வச்சுருப்பேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் வந்து பட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கு டக்குன்னு எடுத்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இதுலேயே உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் வருது மேலே ஸ்பூனோடையே. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கொஞ்சம் பட்டர், கொஞ்சமாக எண்ணெய். இந்த எண்ணெய் பாட்டில் இதுவுமே நீங்கள் வந்து ஸ்பைசஸ்க்கு இந்த மாதிரி பாட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்பூனோடு வரும். டக்குன்னு எடுத்து நம்ம வந்து போடுறதுக்கு ட்ரை ஸ்பைசஸ் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். கடுகு, சீரகத்துக்கெலாம் கூட இந்த மாதிரி நீங்கள் பாட்டில் போட்டு வந்து வச்சுக்கலாம். சில்லி நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் பார்த்தா சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், எல்லாத்தையும் எண்ணெய்லாம் சேர்த்து ஆஃப் பண்ணிட்டு திருப்பியும் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஆரம்பித்தேன். பூண்டு வந்து உரிக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் அதை ஆஃப் பண்ணிட்டு பூண்டு உரிச்சிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து சாண்ட்விச்க்கு ஒரு ஸ்டஃபிங் மாதிரி வந்து பண்ணுறேன். அது கொஞ்சம் பட்டர், அதுக்கப்புறமா கொஞ்சம் கார்லிக் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், அப்புறம் மஷ்ரூம், கார்னு, அதுக்கப்புறம் கேப்சிகம். இதுலேயுமே நீங்கள் வந்து வெஜ்ஜீஸ் எல்லாம் கொடுக்கலாம். அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன வெஜ்ஜீஸ் கொடுக்குறோமோ அதை வந்து நம்ம நார்மலாக அப்படியே கொடுக்காம நம்ம ஒரு ஸ்டிர் ஃப்ரை பண்ணி லைட்டாக அதில் வந்து கொஞ்சம் ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு கொடுத்தா வந்து சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷில் வந்து நிறைய வெஜ்ஜீஸ் போட்டு கொடுத்துருங்க. கண்ணை மூடிட்டு வந்து நம்ம இறக்கிடலாம் வெஜ்ஜீஸை. ஸோ இப்போ வந்து இதில் நான் அன்றைக்கி வந்து என்ன சேர்த்தேன் அப்படின்னா ப்ராக்கோலி, மஷ்ரூம், கார்ன் அதான் வந்து சேர்த்தேன்.
இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துடலாம். அந்த ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டாலே ஒரு கமகமான ஒரு வாசனை வரும். அந்த பட்டரோடு அது சேர்றப்போ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நம்மளோட பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற ப்ராக்கோலியும் வந்து சேர்த்துடலாம். ப்ராக்கோலி அண்ட் மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக பட்டர் போட்டு கார்லிக் போட்டு லைட்டாக ஒரு பேனில் வந்து சாட்டே பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ மேலே கொஞ்சம் சீஸ் அப்படியே துருவி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சைட் பை சைடு வந்து நான் இங்கே கிச்சனும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஓசிடின்னு சொல்ல முடியாது, பிகாஸ் அந்த அளவுக்கு இன்னும் நான் மோசமாகலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து நமக்கு வந்து அந்த குக்கிங் ஒரு பக்கம் நடக்குதோ இல்லையோ, சுற்றி இருக்கிற அந்த இடம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து அப்படி தான் இருப்பீங்க. அது நமக்கு வந்து கொஞ்சம் வேலை குறையும். நம்ம வந்து குக் பண்ணும்போதே சைடில் இந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் வேலை குறையும். பட் அது வந்து சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணலைன்னா மைண்டு அது ஃப்ரீயாக இருக்காது. அது மாதிரி இங்கேயே குக்கிங்லேயே எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் போகாது. சைடில் ஃபுல்லாக துடைக்கிறது, வைப் பண்ணுறதுன்னு இந்த வேலை தான் மேக்ஸிமம் நடக்கும். குக்கிங் வந்து சைடு பை சைடு தான் நான் வந்து பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த ஹேபிட் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டா நம்ம வந்து குக்கிங் முடிகிறப்போ க்ளீனிங்கும் முடிஞ்சிடும்ல, கிச்சன்லேயே நம்ம வெளியே வரப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்க வேணாம். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சுல்ல. ஸோ மீதி எல்லாத்தையும் இங்கே வந்து ஏற கட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ப்ராக்கோலி கார்னில் வாங்கினோடனே உரித்து பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அது நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், கார்லிக் வந்து உரித்து வச்சிடுறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சிடுறேன். ஸோ டைம் இருக்கிறப்ப இந்த வேலை, இந்த கருவேப்பிலை வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடியாக நம்ம வந்து வச்சிட்ருக்கிறப்போ டக்குன்னு நமக்கு வந்து எடுத்து குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த ப்ரிப் பண்ணுறது தான் வந்து மேஜர் வேலையே எனக்கு. ஸோ அது வந்து எனக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து இன்கேஸ் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கே வந்து ஒரு சமையலுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour 45 minutes வந்து எடுத்துடுது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப அப்படியே குக் பண்ணணும் இல்லை, லைட்டாக எல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து மாற்றியாச்சு. ஸோ நம்மளோட சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணிடலாம். இங்கே வந்து நம்ம மொசரெல்லா சீஸ் எடுத்துக்கோங்க. நார்மல் சீஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு அந்த ஷ்ரெட்ஸாகவே வந்து கிடைக்கிது. ஸோ நம்ம எவ்வளோ லேசி ஆகிட்டோம் பார்த்திங்களா மக்கள். அதை வந்து துருவி சேர்த்துக்கிறதுக்கு கூட நமக்கு வந்து இப்போ வந்து ரெடிமேடாக கொடுத்துட்றாங்க. அது நமக்கு இன்னும் ஈஸியாகுதுல்ல வேலை. பட் நான் வந்து அந்த மொசரெல்லா சீஸ் வந்து உங்களுக்கு அந்த இது மாதிரி வந்து விற்கும், ஒரு பார் மாதிரி வந்து விற்கும். அது மாதிரி தான் வாங்கி வச்சுப்பேன். ஸோ இது வந்து அன்றைக்கி ஏதோ ஆன்லைனில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அந்த ஷ்ரெட்ஸ் வந்து வாங்கிக்கிட்டேன் நான். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரெட்டுக்கு நீங்கள் என்ன வேணால் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணால், நான் அந்த தந்தூரி மாவு யூஸ் பண்ணுவேன். அது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை சேர்த்துட்டு மேலே சீஸை வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டஃபிங் வந்து அந்த ஸ்ப்ரெட் வந்து ஒரு பிரெட் சைட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சேன், அடுத்த ப்ரெட்டில் கொஞ்சம் கம்மியாக வச்சா போதும். அப்புறம் ப்ரெட் வந்து ரொம்ப சாகியாகிடும், உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வராது. இப்போ அதே தவாலே கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு நம்மளோட சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ சாண்ட்விச் மேக்கரில் பண்ணும்போது அது வந்து நல்ல ஒரு ப்ரெஸ்டாக ஒரு டேஸ்ட் வந்து வரும். என்னோடது அது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நான் தவாவில் தான் பண்ணுவேன். ஸோ இதிலே கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படி டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான ப்ராக்கோலி மஷ்ரூம் சாண்ட்விச் வந்து ரெடி. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எங்கேயாவது ட்ராவல் போகிறோம், டக்குன்னு காலையில் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கெலாம் கடன் வந்து பண்ணிடலாம். அதாவது நீங்கள் ப்ரிப் பண்ணி வச்சிட்டிங்க எல்லாத்தையுமே அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து உங்களுக்கு மஷ்ரூம் ப்ராக்கோலி இல்லைன்னா நீங்கள் வெறும் கேரட், அதுக்கப்புறமா அந்த கேப்சிகம், கேபேஜ் இதெல்லாம் கூட ரொம்ப குக் பண்ணாதீங்க. பேனில் போட்டுட்டு லைட்டாக வந்து சாட்டே பண்ணிட்டு அதுலேயே கொஞ்சம் பெப்பர் பவுடர், சால்ட் போட்டு இது மாதிரி ஸ்டஃபிங்காக நம்ம வந்து இது பண்ணலாம். அதுவுமே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். கேபேஜ் வந்து சேர்க்குறப்போ சாண்ட்விச் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது இன்னொரு நாள் ஒரு டின்னருக்கு வந்து செஞ்சுது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து காலையிலே கொஞ்சம் எந்திரிச்சு மாவு அரைக்கிற வேலை எல்லாம் வந்து செஞ்சுட்டு அன்றைக்கி வந்து ஒரு சூப் ரெசிபி பண்ணியிருந்தேன். அன்றைக்கி சமையல்லாம் பெருசாக நான் வந்து கவர் பண்ணல. நான் ரொம்ப நார்மலான எப்பயும் பண்ணுற சாம்பார், அதுக்கப்புறமா வந்து பீட்ரூட் பொரியல், அந்த மாதிரி ஒரு யூஸ்வல் இதுதான் வந்து சமையல் தான். ஸோ இதெல்லாம் நாங்கள் நிறையா வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடி நாள் வந்து கீரை வாங்கிட்டு வந்தாங்க, நான் ஆஞ்சு வச்சுட்டு அந்த தண்டு மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்து ஒரு சூப் மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து நீங்கள் எல்லா கீரையிலுமே வந்து நம்ம பண்ணலாம். முளைக்கீரை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வந்துருக்கும். ஸோ அந்த தண்டு வந்து கொஞ்சம் எலசாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த தண்டும் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நார்மலாகவே இந்த தண்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம அந்த கீழே இருக்கிறது இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு இதை நம்ம கொஞ்சம் பூண்டு,
அதுக்கப்புறமா வந்து அந்த தண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அதோட கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு, சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு, அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த தண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா வந்து அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு, அந்த தண்ணி வந்து நம்ம அந்த கன்சிஸ்டன்சிக்கு மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த தண்ணியில் தான் நமக்கு வந்து அந்த சத்து இருக்கும். அந்த தண்ணியை நம்ம வந்து கொட்டிட வேணாம். யூஸ்வலாக வந்து நம்ம சூப் பண்ணும்போது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வேக வைக்கிற அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து அந்த தண்ணி போட்டு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மேட்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, பெப்பர் பவுடர் போட்டு இந்த சூப் வந்து ரெடி பண்ணேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் ரெசிபீஸ் தான், ஹெல்த்தியான ரெசிபீஸ். இதில் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அவுட் சைட் ஃபுட்லாம் வந்து ட்ரை பண்ணாமல், இப்போ குழந்தைங்களுக்கு எக்ஸாம்லாம் நடக்குது, அதனால் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.